السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய சஹாபாக்களின் மீதும் பின்னால் வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இந்த மேராஜினுடைய இரவிலே அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்தவன். அந்த நோக்கத்தினுடைய பலனை அல்லாஹ் கிடைக்க செய்வானாக. இதன் பலனாக அடுத்த மேராஜுடைய இரவையும் அடைகின்ற ஆயுளின் பழக்கத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வர இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலும் அதில் இருக்கக்கூடிய புனிதமான வராத்தையும் தொடர்ந்து வருகின்ற ரமதானின் 30 நோன்புகளையும் நோக்கக்கூடிய சக்தியையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அந்த நோன்புடைய மாதத்தில் அதிகம் குர்ஆன் ஓதுகின்ற மக்களாக, அவனிடத்திலே அதிகமாக துஆ செய்யக்கூடிய மக்களாக, அதிகமாக அவனை நெருங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் அந்த மாதத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தையும் நெருக்கி தருவானாக. அன்பானவர்களே, இன்றைய இரவு புனிதமான மேராஜுடைய இரவு, நமக்கு எல்லாம் தெரியும். அதனால மேராஜை பற்றி தான் பேசி ஆகும். மேராஜுடைய இரவுல என்ன சிறப்புகள் இருக்கு, அதனால என்ன நன்மைகள் இருக்கு, அதை தான் பேசணும். அதை விட்டுட்டு வேற செய்திகள் எதுவும் பேசிட முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 30-35 நிமிஷம், அதுக்குள்ள எது மேராஜிலிருந்து நம்மளுக்கு பாடம் என்னென்ன நல்ல சங்கதிகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஒரு சில செய்திகளாக கிதாபில் உள்ள செய்திகளை நான் சொல்றேன். அன்பானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஜும்மாவில் சொன்னதை போல 50வது வயதிலே ரஜபு மாதத்திலே பிறை 27 மேராஜுக்கு புறப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா? அல்லாஹ் தான் அழைக்கிறான். அல்லாஹ் தன்னின் பக்கம் எப்படி ரசூலை அழைச்சான்? வாங்கன்னு சொல்லி விட்டுட்டானா? இல்லைன்னு சொன்னா அவளை வரவேற்கிறதுக்காக எதையாவது ஏற்பாடு செய்தானா? நம்மெல்லாம் ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டா வாங்க செஞ்ச வீட்டுக்கு விருந்துன்னு சொல்லிடுவோம். அவர் பாட்டுக்கு அட்ரஸ் சொன்னா வந்துருவாரு. அந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டானா? என்ன செஞ்சான் அல்லாஹ்? எப்ப இந்த பயணத்தை எல்லாம் ஏற்பாடு செய்தான் என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலெல்லாம் மக்களிடத்தில் போய் போதனை செய்து, அந்த போதனை செய்கின்ற போது அந்த மக்கள் ஏற்க மறுத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தையாலும் சில வசைகளாலும் அவர்களை காயப்படுத்தி, மன காயப்பட்டு வந்த ரசூலுல்லாஹை வீட்டில் மருந்து போட்டவர்கள் அவருடைய மனைவி கதீஜா அம்மா. அம்மாவா இல்லை? அப்படிப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆயிட்டான். அவரை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் சென்றுட்டான். அதே போல சமூகத்தின் பாதுகாப்பாக இருந்த, அவரை கை வைக்காத, அவரை கை வைத்தால் அபூ தாலிப் வந்து விடுவார், அபூ தாலிப் வந்து விட்டார் என்றால் குறைஷிகள் எல்லாம் வந்து விடுவார்கள், அதனால் முஹம்மதை கை வைக்காதே என்று காஃபிர்கள் எல்லாம் பயந்து ஒதுக்கும் அளவுக்கு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருந்த அவர்களுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரர் அபூ தாலிப் அவர்களும் மரணித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் சென்று விட்டார்கள். இந்த நேரத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் போய் உதவி கேட்கலாம் என்று நினைத்து போன போது அங்கே அவர்களுக்கு எதிர்பார்க்காத அனுபவம் தான் கிடைத்தது. இப்படி ஒரு நிலை. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா வாங்க நம்மள்ட்ட கூப்பிடுறான்.
எப்படி கூப்பிடுறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறான். யார் இந்த ஜிப்ரீல்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது இதே கூவத்தில் மத்திய அவர் ரொம்ப பலசாலிக்கிறான், நம்பிக்கையாளர்னு சொல்றான். வகி யாருக்கு கொண்டு வந்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். எத்தனை ஆயிரம் முறை வந்துட்டாங்க துனியாவுல. ஜிப்ரீல் தேடி யாரும் வகியை பறிக்க முடியாது. இந்த ஜின்கள்லாம் இருக்கிற வகியை பறிக்கும், ஷைத்தான்கள்லாம் பறிக்க பார்ப்பாங்க. ஒரு முறையாச்சும் பறிக்க முடிஞ்சிச்சா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை முறை குர்ஆனை கொண்டு வந்துக்கிறாங்க. வகியை ஜிப்ரீலிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டால் அவரிடத்தில் யாரும் கடத்தல் பண்ண முடியாது, பறிச்சு கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். போங்க அப்படின்னு சொல்லி. யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிக்காது. ஏன்னா அவங்க அழிவுக்கு, முன்னோர்களுடைய அழிவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வேதனையை கொண்டு வந்தாங்க. அதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு யார் குர்ஆனை கொண்டு வர்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே நம்ம குர்ஆனை எடுத்துக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், மன் கான அதுவல் இல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகால். யார் ஒருவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்காதுன்னு சொல்றாரோ, எவரையா ஒண்ணு எனக்கு பிடிக்காதுன்னு அல்லாஹ். ஜிப்ரீல பிடிக்காதுங்கறியா, ஒண்ணு எனக்கு பிடிக்காது அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் அனுப்பி போய் கூட்டிட்டு வாங்கறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறார்கள். எதை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான்? புராக்குங்கிற வாகனத்தை அனுப்பி வைக்கிறான். சாதா வாகனம் கிடையாது. நீங்க சரி ஒரு ஆளை கூப்பிடுறதா இருந்தா சில பேர் ஒரு டிவிஎஸ் அனுப்பி வச்சாவே வந்துருவாங்க, டிவிஎஸ்ல ஏறி கூட வந்துருவாங்க. ஒரு சில பேர் பென்ஸ் கார்ல தான் அனுப்பி அவங்க வருவாங்க. அவங்க தைரியம். பல்லாயிரக்கணக்கான பென்ஸுக்கு அதை விட அதிகப்படியான மரியாதைக்குரிய புராக்குங்கிற வாகனத்தை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அதே தன்னுடைய ஒரு எட்டை பார்க்கும் தூரத்தில் கொண்டு போய் வைக்கும் என்று ஹதீஸில் வருகிறது. அப்படிப்பட்ட புராக்கை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். எப்படிப்பட்ட ஜிப்ரீலை அனுப்பி வைக்கிறான், எப்படிப்பட்ட வாகனத்தை அனுப்பி வைக்கிறான், இதை வைத்து விட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்றான், என்கிட்ட வரதா இருந்தா சில வேலைகள்லாம் செய்யணும். நீங்க இந்த உடம்போடு வர முடியாது, ஒரு சில வேலை உங்க உடம்புல செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஹத்தீமில் வர வச்சு மக்காவுல அந்த அரவட்டை சுவர்ல அவங்க நெஞ்ச படந்து ஜம்ஜம் வச்சு கழுகி சுத்தம் பண்ணி அதெல்லாம் ஈமான் நூறு வச்சு அவர் உள்ளத்தில் நிறைச்சி அப்புறம் தான் உள்ள வருவார். இனி எதையும் தாங்கும், எத்தனை வானத்தை தாண்டி போகலாம், அப்படி ஒரு தயாரிப்பு அங்கே செய்யப்பட்டது. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அழைப்பு வந்துருச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போறாங்க, டபுள்ஸா போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புறாக்குள்ள போறாங்க. ஆச்சரியம் பார்த்தீங்களா? அவ்வளவு வேகமாக இங்கே நிற்கிறார்கள் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்த செகண்ட் பைத்துல் மக்தஸ். ஆனா என்ன ஆச்சரியம்டா, நம்ம ஒரு ட்ரெயின்ல எல்லாம் என்ன செய்வோம், பிளாட்பாரத்தில் நிற்போம், அப்படி ஒரு தண்ணி கை வாங்குவோம், அப்படி டிக்கெட் ட்ரெயின் எப்போ புறப்படுன்னு டீட்டெயில் கேட்போம், அப்படி நடப்போம், ட்ரெயினில் ஜன்னல் ஒரு விண்டோ பக்கத்தில் உட்காருவோம், ஒரு ஸ்டேஷன் வந்தால் இறங்குவோம், இப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போவோம். சராசரியாக ஒரு பையனுடைய பயணம் எப்படி இருக்குமோ அது போலதான் இருந்தது. ஏதோ ஜீப்பா மாதிரி கண்ண மூடி திறந்து அங்க போகல, இடையில உள்ளதெல்லாம் ஒன்றும் தெரியலன்னு சொல்றதுக்கு இடையில என்னவெல்லாம் இருக்குமோ அத்தனையும் பார்த்து கொண்டு போகிறார்கள், பேசி கொண்டு போகிறார்கள். இது என்ன கேட்கிறாங்க, அது என்ன கேட்கிறாங்க. நம்ம பயணத்துல போகும்போது இப்படி பேசிட்டு போவோமோ, இப்படி கேட்டுக்கிட்டு போவோமோ, அது மாதிரி போறாங்க. ஸ்பீடு, அவ்வளவு ஸ்பீடா போறாங்க. ஆனால் சராசரியான பயணத்தை போலதான் பயணம் நடக்கிறது. அவ்வளவு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே போகிறார். ஒரு இடத்துல ரசூலுல்லாஹை தொட சொல்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது எந்த இடம் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார். அது தய்யிபா, இதுதான் மதீனா என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் இன்னும் மதீனாவுக்கே வரவில்லை. மேராஜ் மக்காவில் தான் தொடங்குகிறது, ஹிஜ்ரத்தை இன்னும் நடக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் வர முன்னாடி மதீனாவில் ரசூலுல்லாஹ் தொழுது விட்டு போகிறார். இன்னொரு இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழ சொல்கிறார்கள். எந்த இடம் கேட்கிறார்கள்? இங்கதான் மூசா அல்லாஹ்வுடன் பேசிய இடம், இதுதான் தூர் சீனா மலை, தொழுகுங்கள் என்கிறார் ஜிப்ரீல். தொழுதார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், இந்த இடத்தில் தொழுகுங்கள் என்கிறார்கள். இது என்ன இடம் என்று கேட்கிறார்கள். இதுதான் பெத்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், தொழுகுங்கள் என்று சொல்கிறார். ஒரு கபரை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக மனமாக இருக்கிறது. இது என்ன மனம் வீசுகிறது என்று கேட்டபோது, ஃபிரௌனுக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு கொண்டிருந்த ஃபிரௌன் கொடுங்கோலனான மோசமான ஒரு சர்வதிகாரி, அவனுக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டு அவனுக்கு எதிராகவே அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருந்த ஒரு ஈமான்தாரியான பெண்மணி,
அவனுடைய கபரில் இருந்துதான் இந்த மனம் வருகிறது. அவன் காஃபிரு, அவன் கொடுங்கோலன், அவன் வீட்டுல ஒரு ஈமான்தாரி, ஒரு மூமினான பெண் இருந்தான். அந்த வீட்டு பெண்களுக்கு தலைவாரி கொண்டு இருந்தால் அந்த முன்ஷித்தாவுடைய கபரில் இருந்துதான் இந்த நறுமணம் வீசுகிறது என்று பேசிக் கொள்கிறார். யாரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசூலுல்லாஹ். இதெல்லாம் மேலே இல்லை, தரையில, இஸ்ரா பயணத்தில், இன்னும் மேராஜ் நடக்கல. இஸ்ராவுல தரைவழி பயணத்திலேயே இவ்வளவு தூர பயணத்திலேயே இவ்வளவு பேசப்படுகிறது. பேசப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் சொன்னா அவ்வளவு இருக்குது, நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க, அவ்வளவு சொல்ல முடியாது. ஆக என்ன சொல்ல வரேன்டா, வேகம் இருந்தது, பயணம் நம்மளே கூட சராசரியான பயணம். இதை கண்ண மூடி திறந்தார்கள், பைத்துல் மக்திஸில் நின்றார்கள் எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து கொண்டே தான் போனார்கள், கேட்டுக்கொண்டே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. எப்போ போனாங்க? ஜிப்ரீலோடு போனாங்க, புராக்கில் போனாங்க. எப்போ போனாங்க? லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், இரவிலே போனாங்க. நைட்டுக்கும் ரசூலுக்கும் சில தொடர்பு இருக்கு. ரசூல்லா பிறந்தது தஹஜ்ஜுதுல தான். ரசூல்லா சந்திரனை பிறந்தது இரவுல தான். ஜின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினது இரவுல தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கு ஓதி காட்டினாங்கல்ல, இந்த மேராஜுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, அது இரவுல தான் நடக்குது. இப்படி இரவோடு ரசூலுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. சரிங்க, இப்ப ஒரு இது அல்லாஹ் இரவுல ஏன் கூட்டி போகணும்? பகல்லையே மலக்குமார்களை அனுப்பி, இங்க ஒரு புறாக்க அனுப்பி, ஜிப்ரீல் அனுப்பி, எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்க அப்படியே ஹபீபை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கலாமா? இல்லையா? சொல்லலாம்ல. ரசூலுல்லாஹ் மக்காவுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வானவர் மேலேருந்து வராரு, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு மேலே போனா, பகல்ல எல்லாரும் களிமா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எல்லாரும் களிமா சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன் அல்லாஹ் அப்படி செய்யல? ஏன் நைட்ல கூட்டிட்டு போனோம், பகல்ல கூட்டிட்டு போனேன்? எல்லாரும் ஏன்னா அவங்க ஆசை என்ன? எங்க கண்ணு முன்னாடி நீங்க வானத்துக்கு போகணும்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கண்ணு முன்னாடி எல்லாம் கூட்டி போயிருக்கலாம்ல, பகல்ல கூட்டி போயிருக்கலாம்ல, ஏன் செய்யல? ஏன்னால் அங்கதான் அபுல் ஹசன் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அழகான ஒரு செய்தியை அல்லாஹ் அங்க வைக்கிறான். ஏன்? நீ கண்ணால கூட்டி போய் உன் கண்ணால பார்த்தாதான் என் ஹபீபை நீ நம்புவியோ? உன் முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி உன் பார்வையில என் ஹபீபை கூட்டி போனானா அதை நீ பார்த்தானா என் நபி நீ நம்புவியா? நீ பார்க்காத நேரத்தில் என் ஹபீப் வந்து சொன்னாலே நீ நம்புற. அதுதான் ஈமான். அல்லாஹ் என்ன சொல்ல வரான்டா, உன்னை நீ அல்லது நீ உன் கண்ணை நம்புவதை விட என் ஹபீபை நீ நம்புவது அவசியம். ஒரு மனுஷன் கண்ணை எந்த அளவுக்கு நம்புவானோ, கண்ணை விட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ப வேண்டும். அதற்காக வேண்டி நான் பகலில் வைக்கவில்லை மேராஜை, இரவிலே வைத்தான். என் நபி போவார், பைத்துல் மக்திஸ் வரையும் போனேன் என்று சொல்லுவார். அங்கிருந்து முதல் வானத்திற்கு போனேன், ஆதம் நபியை பார்த்தேன். இரண்டாவது வானத்துக்கு போனேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். மூன்றாவது வானத்துக்கு போனேன், யூசுப் நபியை பார்த்தேன். நாலாவது வானத்துக்கு போனேன், இத்ரீஸ் நபியை பார்த்தேன். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் நபியை பார்த்தேன். ஆறாவது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும், இறுதி வானத்திலே ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் நபியை பார்த்தேன் என்று சொல்லுவார். சிதறத்துக்கு முன்தகாவிற்கு போனேன் என்று சொல்லுவார். அல்லாஹ்வை சந்தித்தேன் என்று சொல்லுவார். நீ நம்ப வேண்டும், உன் கண்ணை விட ஹபீபை நம்ப வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்வதற்காகத்தான் நைட்ல கூட்டி போனான். இல்லைன்னா பகல்ல கூட்டி போயிருக்கிறான். நீ வேலை ரசூலுல்லாஹ்க்கு வேலை மிச்சமா இருக்குமே, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லையே ரசூலுல்லாஹ். இரவிலே கூட்டி போகிறான். இரவில் கூட்டி போன ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து அழைத்து செல்கிறார். பைத்துல் மக்திஸ் வரைக்கும் போய், மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரைக்கும் போகுது. இந்த பயணத்துக்கு இஸ்ரா, நம்ம எப்பவுமே மேராஜ் மட்டுமே சொல்லி பழகிட்டோம். மேராஜ் இன்னைக்கு இரவு என்னடா மேராஜ் இரவு. ஆனா இஸ்ரான்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதான் குர்ஆன்ல இருக்குது. இஸ்ராங்கிற வார்த்தை தான் குர்ஆன்ல இருக்குது. மேராஜ்ங்கிற வார்த்தை ஹதீஸ்ல தான் இருக்கு. எல்லா ஹதீஸ் தொகுப்புலையும் மேராஜ் இருக்கு, இஸ்ரா இருக்கு, மேராஜ் இருக்கு. ஆனா குர்ஆன்ல இருக்குது என்னதான்? இஸ்ரா மட்டும் தான் இருக்கு. இஸ்ராண்டா மக்கா டு பைத்துல் மக்திஸ், இந்த செய்தி மட்டும் தான் இருக்கு. நம்ம அறிவுக்கு எடுத்துக்கிறோம். அல்லாஹ் எதை சொல்லி இருக்கணும்? மேராஜை சொல்லி இருக்கணும் குர்ஆன். ஏன்னா அதுதானே நம்ப முடியல.
நம்ம நம்புகிறோம், நம்பாதவர்களுக்கு அதுதான் நம்ம அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் மேராஜை வச்சுட்டு இஸ்ராவை ரசூலுல்லாஹ் சொல்ல வச்சிருக்கலாம். ஆனா இஸ்ராவை அல்லாஹ் சொன்னான், மேராஜை ரசூலிடத்தில் சொல்ல வைத்தான். எதை நீ நம்ப மாட்டாயோ அதை என் ஹபீபு சொல்லுவார். என் ஹபீபு சொல்லுகின்ற போது அதை நீ நம்ப வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் குர்ஆனிலே மேராஜை வைக்கவில்லை. இஸ்ராவை வைத்தவன் மேராஜை வைக்கவில்லை. என் ஹபீபு சொன்னால் நம்பிவிடு. அதனால் அவருடைய திட்டம். அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஹரமிலிருந்து பைத்துல் மக்தஸ் அழைத்து வருகிறான். பார்த்துக்கிறீங்களா? நம்மெல்லாம் ஃப்ளைட்லாம் பார்ப்போம். என்ன செய்யுதா, அது கொஞ்சம் தூரம் ரெண்டையில ஓடிட்டு தான் மேலே ஏறும் இல்லையா? அப்ப தரையில் ஓட்டம் எடுத்த பின்புதான் மேலே ஏறுவதை போல அல்ல அந்த பயணத்தை எப்படி அமைக்கிறான் பாருங்க. ஹதீமிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரையும் ஓட வைக்கிறான். புராக்கி ஓடி அங்க காத்திருக்கிற நபிமார்களுக்கெல்லாம் தொழுகை நடத்தியதற்கு பிறகுதான் மேலே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடன் அவர்களை அழைத்து போகிறார். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய திட்டம் பாரு, அல்லாஹ் பைத்துல் மக்தஸ்க்கு அழைச்சு போகணும். அந்த மாதிரி ஒரு பாக்கியமான இடம் கிடையாது. இன்னைக்கு பத்திரிக்கை வரைக்கும் நம்ம மக்கா மதீனா மட்டும் தான் போட்டுக்கிறோம். பைத்துல் மக்தஸும் புனிதமான பகுதிங்க, நம்ம போட மறந்துட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்வாங்க, இந்த உம்மத்துக்கு 3 பள்ளிகள் மிக புனிதமானது என்று சொல்லி கொடுத்தாங்க. 3 பள்ளிக்கு நீங்க பயணம் செஞ்சு போகணும். அந்த இடத்தை போய் நீங்க பார்க்கணும், அங்க போய் தொழுகணும். தனியா வேற எந்த பள்ளிக்கும் பயணம் செஞ்சு போக முடியாது. இந்த 3 பள்ளிக்கு மட்டும் பயணம் செஞ்சு போகணும். அவ்வளவு பாக்கியம் இருக்கு. அதுல ஒரு பள்ளி பைத்துல் அக்ஸா. இந்த உம்மத்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பள்ளி பேரே இங்க பதிவு செஞ்சிருக்கான். அந்த இடத்துக்கு நீங்க போகணும். அது பார்க்க வேண்டிய இடம், ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இதுல அந்த பதிவு செஞ்சு பாரக்கனா ஹவுலஹு, அதை சுத்தி பறக்கத் பண்ணி உலகத்தில் வந்த பெரும்பாலான நபிமார்களின் கபர்கள் அங்கே இருக்கிறது. எல்லா நபிமார்களும் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள் அந்த பலஸ்தீன். இன்னும் சொல்ல போனால் மான்மண்டலத்துக்கு மிக நெருக்கமான நிலம் பலஸ்தீனிய நிலம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலத்திலிருந்து அல்லாஹ் மேராஜுக்கு அழைத்து செல்கிறார். இங்க வந்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து நபிமார்களுக்கெல்லாம் தொலை வச்சாச்சு. தொலை வச்சதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? மேலே கூட்டி போறான். எப்படி கூட்டி போறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பா இருந்த அபூ தாலிப் அவர்கள் வஃபாத் ஆயிட்டார். கதீஜா அம்மா அவர்கள் வஃபாத் ஆயிட்டார். தாயிஃப்ல எதிர்மறையான அனுபவம். இந்த நேரத்துல தான் மேலே கூட்டி போறான். மேலே கூட்டி போறான். முதல் வானம் 2வது வானம் திறக்கப்பட இருக்குது. அல்லாஹ் என்ன ஒரு செய்தி சொல்றான்னா, இந்த உலகத்துல ஒரு சில பேர் மேல நம்ம அள்ளி அன்பை கொட்டிடுவோம். அன்புகளை அள்ளி கொட்டிடுவோம். அப்படிப்பட்டவர்கள் நம்ம விட்டு சில நேரத்தில் போய்விடுவார். அது பிள்ளையாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம். அவர்கள் வாழ்கிற காலத்தில் நமக்கு அச்சாணியாக வேறாக இருந்திருப்பார்கள். அவர்கள் நம்மை விட்டு சென்றிருப்பார்கள். அது நமக்கு பெரும் இழப்பு தான். ஏன்னா அந்த உலக வாழ்க்கையின் எல்லா விதமான நம்பிக்கை வாசலும் மூடப்பட்டுரும். அப்படி மூடப்பட்டாலும் சரி கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வின் வாசல் திறந்தே இருக்கும் என்று காட்டுவதற்கு தான் அல்லாஹ் 7 வானத்தின் வாசலையும் ரசூலுக்கு திறந்து வைத்தார். உங்களுக்கு அச்சாணியாக நீங்க அள்ளி கொட்டின அன்பை அள்ளி கொட்டிய கதீஜா அம்மா இல்லையா, திரண்ட செல்வத்தை எல்லாம் இந்த தீனுக்காக தந்தார். இந்த கதீஜா அம்மா இல்லைங்கிற வருத்தம், தனக்கு இனி யாரை ஆறுதல் படுத்துவாங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறார், என் வாசல் திறந்திருக்கிறது வாருங்கள் என்று 7 வாசலையும் திறந்து வைக்கிறார். குர்ஆன்ல 25 நபிமார்கள் தான். ஆனா மொத்த நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள். ஏறத்தாழ 25 நபிமார்கள் தான் குர்ஆன்ல இருக்கு. இப்ப இந்த 25 நபிமார்களை அல்லாஹ் செலக்ட் பண்ணி தான் வச்சிருக்கான். அதிலேயும் வானத்துல 7 வானத்துல 8 நபிமார்கள் மட்டும்தான் இருந்தாங்க. 7 வானத்துல கீழே எல்லா நபிமார்களும் தொலை வச்சாங்க. அது 7 வானத்துல 8 நபிமார்கள் மட்டும்தான். 7 வானத்துல எப்படி 8ன்னு கேட்காதீங்க. ஒரு வானத்துல 2 பேர் இருந்தாங்க, ஈசா இஸ்ராயீல். ஏன் 8 பேரை மட்டும் அல்லாஹ் வச்சான்? எத்தனை நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, குர்ஆன்ல 25 பேர் இருக்கிறாங்கல்ல. ஆனா 8 பேரை மட்டும் தான் அந்த வானத்துல வைத்திருக்கிறான். அதில ஒரு பாடம் இருக்கு. முதல் வானத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருந்து பைத்துல் மக்தஸிலிருந்து அந்த
சஹராவிலிருந்து பாறையிலிருந்து அழைத்து செல்கிறார். குப்பத்துல் சஹராவிலிருந்து முதல் வானம் போன உடனே உள்ள இருக்க மாணவர் யார் வந்திருக்கிறார் என்று கேட்கிறார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். முஹம்மத் உங்க கூட யார் வந்திருக்கிறார்? ஓ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து வர வேண்டும் என்ற அனுமதி வந்திருக்கிறதா என்று கேட்கிறார். ஆமாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். முதல் வானம் திறக்கப்படுகிறது. திறந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்றாங்க, வாழ்த்தும் சொல்றாங்க. மர்ஹபா பின் நபி ஸாலிஹி வபனி ஸாலிஹி என்று சொல்கிறார்கள். புகாரி போன்ற எல்லா கிதாபுகளையும் இது ஹதீஸ். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் காட்டினாங்க? உலகத்தில் ஆத நபியை போல பெருவாழ்வு வாழ்ந்த மனிதர் கிடையாது. வாழ்வாங்க வாழ்ந்த ஒருவர்னு சொன்னா அது ஆத நபி மட்டும்தான். ஏன்? ஜன்னத்தில் வாழ்ந்தவங்க. மற்றவங்க இங்க வந்தாங்க ஜன்னத்துக்கு போகணும். உலகத்திலே ஜன்னத்திலிருந்து வாழ்ந்து உலகத்துக்கு வந்த ஒரே மனிதர் யாருதான்? ஜன்னத்தை எப்படிப்பட்ட இடம்? நினைச்சா கிடைச்சிடும். எல்லாம் கிடைச்சிடும் இல்லையா? என்ன வேணுமோ நினைச்சா கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ஜன்னத்திலே ஒவ்வொரு நொடியும் வாழ்வாங்க வாழ்ந்தவர் யாரு? பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அழகான வாழ்க்கையை தொலைக்க வைத்தான் ஷைத்தான். ஃபதல்லாஹுமா பிகுரு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ரெண்டு பேரையும் ஷைத்தான் ஏமாத்தி போட்டான். வகாஸவமா இன்னி லகுமா லமினன் நாஸின். சத்தியம் போட்டு சொன்னா நான் உங்களுக்கு நல்லதை தான் சொல்றேன்னு சொன்னான். ஷைத்தான் எப்படி அவங்க நம்புறாங்கன்னு கேட்காதீங்க. ஷைத்தான் நம்மளுக்கு எதிரிக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆதரவுக்கு யார் சொன்னா? இன்னைக்கு குர்ஆன்ல இன்ன ஷைத்தானே லக்கும் அதுவும் முபீன் வந்துருச்சு. ஷைத்தான் பயங்கரமான பகிரங்கமான எதிரின்னு ஆதரவுக்கு எப்படி தெரியும்? அதுவரை ஷைத்தான் மலக்குமார்களில் லீடர், மலக்குமார்களில் ஒருவன். இப்படி இருந்தவர் ஆதரவுக்கு ஷைத்தான் எதிரின்னு எப்படி தெரியும்? தெரியாது. ஷைத்தான் சொல்றானே இவன் நல்லா தான் சொல்லியிருப்பான், இந்த துனியாவை ஜன்னத்தில் இருக்கிறது வழியை சொல்றாங்க நினைச்சாக்கா அதன் காரணமாக துனியாவுக்கு அனுப்பப்பட்டார். அதை நினைச்சு நினைச்சு பல நாள் அழுதார்கள். இவ்வளவு அழகான வாழ்க்கையை தொலைச்சு விட்டவே அழுதார்கள். ஆனால் அந்த தவறு அவர்கள் செய்யவில்லை. தவறு ஏற்பட்டதை நினைத்து அழுதார்கள். அந்த சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து மன்னிப்பை வழங்கினார். இப்படி இந்த மாதிரி வாழ்க்கை போனாலும் கூட நீங்கள் பதறக்கூடாது. அதை காட்டுவதற்கு தான் ஆதரவை எல்லாம் காட்டி கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய செல்வாக்கு உடைத்த ஆதரவையே நம்மளோடு நெருங்கி இருக்கிறார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நபி அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்த வாரத்துக்கு போறாங்க. ஈசா நபி ஐயா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் யாரு? 30 வயசு ஆக முன்னாடி ஒருவரை கொலை பண்ணாங்க. எஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணிட்டாங்க. இதே யூத கூட்டம் இன்னொரு நபியை கொலை பண்ண சரி பண்ணாங்க. ஆனா அவங்க கருத்துல கொண்டுட்டே வச்சிருக்கிறாங்க. ஈசா நபியை கொண்டுட்டாலே அவங்க சொல்றாங்க. நம்ம கருத்து கொலை செய்வதற்கு சரி செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வரஃபஅனா அவர்களை உயர்த்தி கொண்டார். இந்த மாதிரி எந்த வயசுல? 30 வயசு கூட தாண்டல. இப்படிப்பட்ட சோதனை எங்கிருந்து வந்தது? அந்த சமுதாயத்திலிருந்தே வந்தது. சமுதாயத்திலிருந்து தொல்லை வந்த இரு நபிகளை காட்டி கொடுத்த அல்லாஹ்வுக்கு இப்படி உங்களுக்கும் சோதனை வரத்தான் செய்ய நபியே, கலங்கப்படாதீங்க கேட்கிறாங்க. அடுத்த வாரத்துக்கு போறாங்க. ஒவ்வொரு நபியும் வாழ்த்து சொல்கிறார்கள். ஒவ்வொரு நபியும் முகமது நபியை வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் வரவேற்கிறார்கள். மூன்றாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ரொம்ப பேரழகு இல்லையா? ஆனால் யூசுப் நபிக்கு நடந்ததோ அந்த குடும்பத்திலிருந்தே ஒரு பெரிய பழி உள்ளது. எப்படிப்பட்ட நபி தெரியுமா? உலகத்தில் இந்த மாதிரி நபியை பார்த்துக்க முடியுமா? வாப்பா நபி, வாப்பாவுடைய வாப்பா நபி, வாப்பாவுடைய வாப்பா நபி. யாருங்க நினைச்சிருக்காங்க இந்த மாதிரி? வாப்பாவின் மகன் நபி, வாப்பாவின் மகன் நபி, வாப்பாவின் மகன் நபி. யூசுப் நபி, யாக்கூப் நபி, இஸ்ஹாக் நபி, இப்ராஹிம் நபி. அவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்த மகத்தான இந்த நபிக்கு ஏற்பட்ட சோதனை. அவ்வளவு சுத்தமான இந்த நபியை தப்பு செஞ்சிட்டாங்க, ஒரு பெண்மணியை பலாத்காரம் செஞ்சிட்டாங்க, ஒரு குற்றத்தை சுமத்தினாங்க சொன்னாங்களே. அதிலிருந்து அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான்? அவர்களை எந்த உயரத்துக்கு கொண்டு வந்தான்? எந்த கூட்டம் அவர்களை துரத்தியதோ தூற்றியதோ அந்த நாட்டுக்கு அமைச்சராகி போனார்கள்.
அமைச்சரானாங்களா இல்லையா? அது மாதிரி நீங்களும் உங்களையும் மக்கா விட்டு துரத்துவார்கள். யூசுப் நபி அவர்களுடைய குடும்பத்து சகோதரர்களை கிணத்தில் கொண்டு போய் போட்டார்கள். உங்க குடும்பத்தை சார்ந்தவர் உங்களை துரத்துவார்கள். ஆனால் பின்னால் மிஸ்ருக்கே அதிபதியான யூசுப் நபியை போல இந்த மக்காவுக்கு அதிபதியாக நீங்கள் வருவீர்கள் என்று அல்லாஹ் காட்டுகிறார். அடுத்து இத்ரீஸ் நபி, அடுத்த வாரத்தில் இத்ரீஸ் நபி மாதிரி இந்த உலகத்தில் மனிதர்களை உயர்த்திய மனிதர் யாரும் கிடையாது. அப்போதெல்லாம் மனிதர்களுக்கு ஆடை உடுத்த தெரியாது. இந்த நேரத்தில் இப்படிதான் ஆடை உடுத்தி பழக வேண்டும் என்று ஆடைகளை தைத்து கொடுத்து மனிதனை மனிதனாக நடக்க வைத்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், உங்களுடைய பணி இந்த சமூகத்தை உயர்த்துவதற்குண்டான வேலையை செய்ய வேண்டிய பணி இதோ இத்ரீஸை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கடைசியாக ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அடுத்தடுத்த வானத்தில் காட்டுகிறான். அவர்களுக்கு ஏற்பட்ட மாதிரி சோதனை யாருக்கும் கிடையாது. குர்ஆன்ல ஒரு வசனம் உண்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன ஆதவு மூசா. அல்லாஹ் சொல்றான், மூசா நபிக்கு அவர்களுடைய கூட்டம் தந்ததை போல உண்டான இடையூறை நீங்கள் செய்துவிட வேண்டாம். அவர்கள் தந்ததை போல, அவர்கள் இடையூறை கொடுத்ததை போல அவர்களை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட இடையூறை தந்தார் மூசா நபி, ஹாரூன் நபி. கடைசியாக இப்ராஹிம் நபி 7வது வானத்தில் எங்கே பிறந்தவர்? பகதாத், ஈராக்கினுடைய பாபியிலே பிறந்தவர். வாழ முடியாமல் இருக்க முடியாமல் அங்குள்ள அரசனின் கொடுமையின் காரணமாக மிஸ்ருக்கு எகிப்துக்கு வந்தார். எகிப்துக்கு வந்தால் அங்கே உள்ள அரசனின் கொடும்பாவத்தால் அவனுடைய கொடுமைகளால் அங்கே வாழ முடியாமல் தன் மனைவி, அருமை மனைவி சாரதாமாவை அழைத்துக் கொண்டு பலஸ்தீனிலே கொண்டு வந்து குடியேற்றுகிறார். குடியேற்றிவிட்டு இன்னொரு மனைவியான ஹாஜர் அம்மாவை போய் மக்காவிலே, சவுதியிலே, அரபிலே அருகிலே உட்கார வைத்து குடியேற்றுகிறார். ஒட்டுக்கெல்லாம் வரல, குடியேற்றுகிறார். ஒரு மனைவி பலஸ்தீன், இன்னொரு மனைவி சவுதி. ரெண்டும் பக்கத்து ஊரா? மண்ணடி பிராட்வே மாதிரி ஊரா? போக முடியுமா அந்த மனைவி அந்த மனைவிக்கும்? எத்தனை கிலோமீட்டர் பயணங்கள் 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 பயணங்கள், வாழ்க்கை முழுக்க ஓடிக்கொண்டே இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களின் கஷ்டத்தை நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்கிறான். அல்லாஹ், இப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் கலக்கப்படக்கூடாது. தாங்கி பார்த்து வாங்க வேற கூப்பிட்டான். சிதறத்து முந்தாவை தாங்கி போனார். அல்லாஹ்வை நெருங்கினார்கள், பேசினார்கள். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா 50 நேர தொழுகையை கொடுத்தான். நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் நெருங்கிவிட்டு. அதை மூசா நபியின் உதவியோடு 5ஆக ஆக்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் 2 அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன சொன்னா தெரியுங்களா? இந்த உம்மத்தில் யாரெல்லாம் ஷிர்க் செய்யாமல் மரணிக்கிறார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னான். அதே போல் இன்னொரு வார்த்தையை சொன்னான், ஆமன ரசூல் தெரியுங்களா? சூரத்துல் பக்ராவுல கடைசியில் இந்த 2 ஆயத்து குர்ஆன்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல, ரசூலுல்லாஹ் அங்கே போய் கிடைச்சிச்சு. மற்ற குர்ஆனின் அனைத்து வசனங்களும் ஜிப்ரீல் இங்கே கொண்டு வந்தார். ஆமன ரசூல் என்கிற ஆயத்தும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா என்ற வசனமும் அல்லாஹ் தஆலா ரசூலை அங்கே அழைத்துக் கொண்டு அந்த வசனத்தை சொன்னார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாராவது நைட் நேரத்தில் நம்ம தூங்கி சில நேரத்தில் சில பேர் நைட்டில் அமல் செய்வாங்க, அமல் செய்ய முடியாமல் சில நேரத்தில் தூங்கிடுவோம். தூங்குற மாதிரி ஒரு நிலை வந்தால் இந்த 2 ஆயத்தை ஓதிக்கிறேன். 2 ஆயத்து ஆமன ரசூலையும் அடுத்துள்ள ஆயத்து சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து. இதை மட்டும் ஒருவர் ஓதிவிட்டு இரவிலே தூங்கினார் என்று சொன்னார், கஃபதாஹு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த 2மே அவருக்கு போதுமானது, இரவெல்லாம் அமல் செய்த நன்மை கிடைத்துவிடும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஒருவர் திக்ர் செய்யக்கூடிய ஒருவர் அங்கே திக்ர் செய்ய முடியவில்லை, இதை ஓதினால் திக்ர் செய்ததாக எழுதப்படும் என்று அதை அதனால் அந்த நேரத்தில் எப்போதும் ஓதலாம். கை அந்த வசனமும் அப்போது அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆமன ரசூலை ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? இதில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா. இதில் வரக்கூடிய கண்டென்ட் ஒரு வார்த்தை என்னன்னா, யாரையும் சக்திக்கு மீறி நான் கஷ்டம் தர மாட்டேன். எதுக்காக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கூப்பிட்டுருக்கிறான்? கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தான் கூப்பிட்டுருக்கிறான். என்ன வசனத்தை கொடுத்து அனுப்புறான்? யாருக்கும் சக்தி மீறி தர மாட்டேங்கிறான். அப்படிதானே? மரங்களை பார்த்துக்கிறீங்களா? ஆலமரம் இருக்கு. ஆலமரம் சில பழங்களை வச்சிருக்கிறானா? இல்ல, வைக்கல.
சின்னதாக தான் கொடுத்துருக்குறான். அந்தந்த மரம் என்ன தூக்குமோ அந்த சுமை தான் தந்துருக்கிறான். சில நேரத்தில் பார்த்தா இந்த சுரக்காய் புடலைக்காய் வந்து பெருசாக இருக்கும், கொடியில் கிடக்கும். ஆனால் அதால் தாங்க முடியாது. நல்ல ஒரு செய்தி சொல்லலாம், யாருக்கு நான் அதிகமாக சுமையை கொடுத்து விடுவோம் அதை தாங்குவதற்கு பூமியே நான் தந்து விடுவேன் என்று சொல்லுறேன். தூக்க முடியல, கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு பூமியே தூக்கி தந்து விடுவேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுறேன். அதனால் யாருக்கும் நான் சக்தி மீறி தர மாட்டேன். பலஸ்தீன மக்கள் இவ்வளவு கஷ்டத்தை தாங்குகிறார்கள் என்றால் தாங்குற சக்தியா நான் தந்து விட்டான். அதை பார்க்கிற சக்தி நம்மளுக்கு இல்லை, பார்க்கிற சக்தி நம்மளுக்கு இல்லையே தவிர தாங்குற சக்தியா நான் கொடுத்தான். பெரும் பெரும் ராணுவங்களையும் ஆயுதங்களையும் கொண்டு எதிரிகள் தாக்கிய போதும் கூட என் அடியார்களின் ஈமானை பார் என்று அல்லாஹ் சொல்ல வச்சானே. அவ்வளவு பலத்தை எல்லாம் கொடுத்தான். அந்த சக்தியை கொடுத்து விட்டுனா அல்லாஹ் வந்தாலா பின்னால் சிரமத்தை கொடுக்கிறான் என்ற செய்தியை கொடுக்கும். இதை வாங்கி கொண்டுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப மக்காவுக்கு பைத்துல் மக்தஸுக்கு வருகிறார். பைத்துல் மக்தஸ் வந்துவிட்டு திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறாக்கில் ஏறி ஹரமுக்கு வந்தார்கள். இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள். ஒருவர் படுத்து விட்டு பாயின் சூடு ஆறுவதற்கு முன்னால் வந்து விட்டார். அவ்வளவு குயிக்கமாக வந்துட்டார். எப்படி இருக்கும் பேசுவார். நான் மிக சுருக்கமாக வந்து விட்டேன் வரலாறிலே. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு இதை காட்டியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் எடுத்த வேகம் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டார் அவர்களுடைய பணி. அடுத்து ஒரு 3 ஆண்டுகளில் ஹிஜ்ரத் மதீனாவுக்கு செல்கிறார்கள். அந்த 3 ஆண்டுகளில் மதீனாவுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் 3 வருஷத்துல மதீனாவுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி மதீனாவுக்கு போகக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சாபா வச்சு சாவி அனுப்பி வைக்கிறார், குர்ஆனை அனுப்பி வைக்கிறார். மதீனாவில் ஒரு அரசியலை உருவாக்குகிறார்கள், அரசாங்கத்தை உருவாக்குகிறார்கள், ராணுவத்தை உருவாக்குகிறார்கள், பல போராட்டங்களை போர்களை சந்திக்கிறார்கள், அதிலேயே வெற்றி கண்டுகிறார்கள், பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். அரபு நாடுகளிலே தன்னுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டார்கள். யமன், எகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் ரசூல் காலத்திலேயே வெற்றியை கண்டார்கள். ஏதோ ரசூல் சின்ன ஊருக்கு தான் ராஜாவாக அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் மரணிக்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான நிலத்துக்கு அவர்கள் மன்னராக இருந்து விட்டு தான் பதவித்தார்கள். அப்படிப்பட்ட வேலையை செய்தார்கள். பைத்துல் மக்தஸ் உமரில்லா காலத்துல தான் கைக்கு வந்துச்சு. உமரில்லா காலத்துல தான் பைத்துல் மக்தஸ் வந்து இஸ்லாமிய கைக்கு வந்துச்சு. கிறிஸ்தவர்கள் கையில தான் இருந்துச்சு. கிறிஸ்தவர்கள் தோத்து போனார்கள் போர்ல. கலீஃபா வந்தா சாவியை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உமரில்லா புறப்பட்டு போறார். உமரில்லா அப்போ உள்ள ஜனாதிபதி. அங்க கிறிஸ்தவர்களுடைய அந்த பைத்துல் மக்தஸின் சாவியை அங்க உள்ள லீடர் வச்சிருக்கிறார், கிறிஸ்தவ ஃபாதர். அவர் பேர் சஃபரோனிஸ். சஃபரோனிஸ்ங்கிறவரை அந்த சாவியை வைத்துக் கொண்டு கலீஃபா வந்தா தான் சாவியை கொடுக்கிறார். கலீஃபா போறார்கள், பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போறாங்க. போய் அந்த சாவியை நான் வரலாறு சொல்லுகிறேன், சாவியை வாங்குகிறார். சாவியை வாங்கிக்கிட்டு அப்படியே தேடுகிறார். அப்படியே தேடுகிறார். சஃபரோனிஸ் பார்க்கிறார், இடத்தை தேடுகிறார் கலீஃபாவை. ஏனென்றால் எப்போது இவர்கள் மதீனாவிலிருந்தே கலீஃபா அவர்கள் பயணத்தை ஒருவர் துணையோடு தொடங்கினார்களோ அப்போது ஒரு ஏக்கம் அவர்களுக்கு இருந்தது. என்ன ஏக்கம் தெரியுங்களா? உலகத்தில் வந்த 1,24,000 நபிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் என் தலைவர் தொலை வைத்தார். என் தலைவர் அத்தனை தலைவர்களுக்கும் தொலை வைத்தார் என்றால் அந்த இடத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற நினைப்பிலேயே வந்தார். சாவி வாங்கியாச்சு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்ச இடம் எதுன்னு தெரியல. தேடுறார். அப்ப அந்த ஃபாதர் அவர் சொல்றாரு, என்ன தேடுகிறீர்கள்? என் தலைவர் எல்லா தலைவருக்கும் தொலை வைத்த இடம் எது என்று நான் தேடுகிறேன் என்று சொல்லுவோம். உடனே அந்த சஃபரோனிஸ் இடத்தை காட்டுகிறார். அவர் எப்படி காட்டுவார்? தோற்று போயிருக்கிறார். ஏனால் தோற்றவர்களை கைது செய்வார்கள். ஆனால் உமர் இப்னு கத்தாப் இல்லா, தோற்றவர் ஃபாதராக இருப்பதனால் மட்டுமல்ல அந்த மக்களுக்கு எல்லாவித வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். நீங்கள் இந்த பகுதியிலே வாழலாம், உங்கள் வசதியோடு வாழலாம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட கலீஃபாவை பிரமிப்பா பார்த்தார். அப்ப அவருக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி இடத்தை காட்டி கொடுத்தார். பார்த்தால் அழுதுட்டார். இடத்தை பார்த்தார். இந்த பகுதியில் இருக்க அத்தனை குப்பைகளையும் கொண்டு கொட்டி வைத்ததை போல அந்த இடம் கிடக்கிறது. மோசமானவர்கள் அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறார். ரொம்ப கொடுமையாக அந்த இடத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். அழுதுவிட்டு மேட்டிலிருந்து கீழே குதித்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா ஜனாதிபதி குதித்து தன் கையாலே அந்த குப்பைகளை அழுகிறார்கள். ஜனாதிபதி
2.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஆட்சி செய்யும் வல்லமை படைத்த ஜனாதிபதி தன் கையால் குப்பையை அணிகிறார். நம்ம வீட்டு குப்பையை அணுகிறது கஷ்டமா இருக்கு. 2 லட்சம் சதுர மைல் அளவுக்குள்ள மாமன்னர் குப்பையை கையில் அணுகிறார். பார்த்தவுடன் வந்த சகாபாக்கள் சும்மா இருப்பாங்களா? குதிச்சு எல்லாரும் குப்பையை அணுகிறார்கள். 5 லட்சத்துல கிளீன் ஆயிடுச்சு. அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்தில் நின்று அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் இருந்தல்லவா மேராஜுக்கு போனார்கள், இந்த இடத்தை பாவிகள் இப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று ஏக்கத்தோடு அழுதார். என்ன செய்யுங்களா? நீங்க பார்க்கலாம், பைத்தல் மக்தஸ் என்ற ஒரு போட்டோ நம்மளாம் பிரமிப்பாக்கக்கூடிய ஒரு குப்பா ஒன்று இருக்கும். குப்பத்து சக்ரா தங்கத்திலான மாடத்தை செய்து வைத்திருக்கிறார். இது யார் செய்தார் என்று சொன்னால் அப்துல் மலிக் இப்னு மர்வான். இவரை மறக்கக்கூடாது. அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் அவருடைய ஆட்சி காலத்திலே யமன்ல வரக்கூடிய வருமானம், அரபு நாடுகளிலேயே வருமானம் உள்ள நாடுன்னு சொன்னா அப்ப நாடு கிடையாது. அப்ப வந்து பிராந்தியம் தான், மகாணம். தமிழ்நாடு மாதிரி ஒரு மகாணம் தான் அது. இப்ப நாடாயிருச்சு மிஸ்ர், எகிப்து. அப்ப வந்து ஒரு தனி ஒரு ஸ்டேட் மாதிரி தான், ஒரு மகாணமா தான் இருந்துச்சு. அப்ப அரபு நாடுகளில் மிகப்பெரிய வருமானங்கள் கொடுக்கின்ற நாடாக மிஸ்ர் இருந்தது. எகிப்து இவரெல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அந்த எகிப்து இருந்தது. அவ்வளவு வருமானம் வரும். அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய வருமானத்தின் 9 வருஷத்தின் வருமானத்தை பணமாக ஆக்கி தங்கமாக மாற்றி அந்த குப்பாவை நான் கட்டினேன் என்று அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொன்னார். நீங்க நம்ம பைத்துல் மக்தஸ் பார்த்தாவே கரண்ட் போய் நிற்போம். அது பார்க்க வேண்டிய இடம் என்று சொல்கிறாங்க. அந்த நசீபை தருவானா? நான் மக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படுற மாதிரி, மதீனாவுக்கு போகணும்னு ஆசைப்படுற மாதிரி பைத்துல் மக்தஸை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடணும்னு ஆசைப்படுறோம். பல நபிமார்கள் வந்து போனோம். பார்க்கலாம், பறக்கத்தான ஊர் நல்லா சொல்லிங்க. அவர் சொல்லுகிறார், எங்க இவ்வளவு காசு போட்டீங்க? ஏன் இவ்வளவு காசு போட்டீங்க? குப்பாவுக்கு போய் எவ்வளவு காசு போட்டீங்கன்னு கேட்டப்ப, என் நபியை இதை விட என்னால் கண்ணியப்படுத்தாமல் இருக்க முடியாது. என் நபியை கண்ணியப்படுத்துவதற்கு இந்த வழியை தவிர எனக்கு வேற வழி தெரியவில்லை என்று சொன்னார். அடுத்த ஒரு பதில் சொன்னார், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொன்னார் என்றால், வரக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த இடத்தை குப்பையாக்கி வைத்திருந்தார்கள். ஈசா நபி பிறந்திருக்கக்கூடிய பெத்லகமையும் அந்த மூசா நபியை கொண்டாடக்கூடிய அந்த சாலமன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுவத்தையும் தான் அவர்கள் போற்றிக் கொண்டிருந்தார்கள். இதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். அதனால் வரக்கூடிய மக்கள் அதை விட இதை பார்க்க வேண்டும். அதனால் இந்த ரசூலுல்லாஹ் தொழுவ மேராஜ் போன இடத்துக்கு நேராக நான் குப்பத்து சக்ராவை அந்த தங்க மாடத்தை கட்டி வைத்தேன். காரணம், வரக்கூடியவர்கள் அதை எந்த அளவுக்கு உத்து பார்க்கிறார்களோ அதற்கு முன்னால் இதில் உத்து பார்த்து நிற்க வேண்டும். ரசூல் போன இடத்தில் அவர்கள் ஒரு நிமிஷம் நின்று விட்டு தான் போக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தலைவர்கள் என்றால் அந்த தலைவருக்கெல்லாம் தொலை வைத்தவர் என் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அப்படி ஒரு வேலையை செய்து நின்று அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொன்னார். சரி, ஆகவே இந்த மேராஜ் நிறைய பாடங்கள் இருந்தாலும் இந்த மேராஜ் இந்த வாரத்தினுடைய இப்ப பேசப்பட்ட செய்தியிலிருந்து நாம் விளங்க, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அல்லது நோய்கள் வந்தாலும், நெருக்கடி வந்தாலும் நாம் சளைத்து போய்விடக்கூடாது, உடைந்து போய்விடக்கூடாது. 250 சூழல் என்ன ஜெத்தி செய்யறது? துவா செய்யுங்க. காலில் ஆயிடுச்சு, எங்கே நிற்க கூடாது. அல்லாஹ் ஓடுங்கள் என்று சொல்லுகிறான், வாழ்ந்து வாருங்கள் என்று சொல்லுகிறான். நல்லபடியா வாழுங்கள். வாழ்வதற்கு இந்த உலகத்தை தந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய பயத்தோடு வாழுங்கள். அல்லாஹ் சொல்லுவது, என் பயத்தோடு நீங்கள் வாழுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிறக்கும், எந்த இடத்திலும் முடங்கி போக வேண்டாம் என்ற ஒரு கருத்தை மேராஜ் நமக்கு பாடமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து சங்கதியாகவும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான இரவிலே அல்லாஹ் எத்தனை நன்மைகளையும் அருள்களையும் அல்லாஹ் இறக்குவானோ அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை நம் குடும்பத்தார்கள் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த மேராஜினுடைய பரக்கத்தினால் செய்ய இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை எல்லாம் கபூல் செய்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே எவர் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கும் நரகத்துக்கு மத்தியிலே 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை அல்லாஹ் தூரமாக்கி விடுவார் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸுக்கு ஏற்றவாறு நாளை நோன்பு வைக்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பகலிலும் நாம் செய்கின்ற வணக்கங்களை எல்லாம் கபூல் செய்வானாக. இதன் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா உலகத்தின் வெற்றியை எல்லாம் தருவானாக.
நம்மளுடைய காரியங்களை எல்லாம் லேசாக்குவானாக. ஆஃபியத்தான வாழ்க்கையை எல்லாம் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தமான வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. ரசூலுல்லாஹ் மிஅராஜில் எந்த தொழுகையை கொண்டு வந்தார்களோ அந்த ஐவேளை தொழுகையை மரணம் வரைக்கும் கடைபிடிக்கிற அருள் வாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அதன் கொண்டு அல்லாஹ்வை நெருங்குகின்ற வாக்கியத்தையும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் மஹப்பத்தையும் பெருகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அருள் புரிந்து தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله